அரசியல் ஈவெண்ட்டாக நிகழ்ச்சியாக ஆக்க வேண்டாம். ஸோ ஒருத்தர் பாராட்டிக்கிட்ட காலமும் இருக்குது, அரசியலில் விமர்சனம் பண்ண காலமும் இருக்குது. பார்க்காம இருந்திருக்கலாம். அதுக்கு ஸ்டாலினுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, கலைஞருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? செல்வி ஜெயலலிதா அவருடைய உடல்நலத்துக்கு நாங்கள் கூட்டணி போடலை. இப்போ அடுத்த முதலமைச்சரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ ஸோ அதில் என்ன ராஜேந்திர அம்சம்? இது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்கன்னு உடனே அந்த நேரத்தில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் பேரணியில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். ஸோ அது ஒரு அரசியல் ஈவெண்ட்டாக நிகழ்ச்சியாக ஆக்க வேண்டாம். அதனால் ஒரு பிரத்யேகமான ஒரு பர்சனல் விசிட்டு மாதிரி ஹெல்த்து பார்க்குறதுக்காக உடல்நிலை விசாரிக்கிறதுக்காக வந்ததுனால அது வெளியே சொல்லாமல் செய்யப்பட்டது, அவ்வளோதானே தவிர அதில் வேறு அரசியல் முக்கியத்துவம் ஒன்றும் கிடையாது. பட்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய அகில இந்த பெரிய தலைவர், அவர் கட்சியினுடைய தலைவர் இங்கே வராருங்கிற போது ஒரு அரசியல் தலைவர் முதலமைச்சரை பார்க்க வராரு. ஸோ அதை ஒட்டி யுவங்கள், கேஷியங்கள், இதெல்லாம் பத்திரிகைகளோ ஊடகங்களோ எழுதுறது சகஜம்தான். அது அரசியலில் தலைவர்கள் ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் அரசியலில் இதை ஒரு பகையாவோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாவோ அரசியலில் எடுத்துக்கிற வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒருத்தர் பாராட்டிக்கிட்ட காலமும் இருக்குது, அரசியலில் விமர்சனம் பண்ண காலமும் இருக்குது. அது நிரந்தர பகையாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படி யாரும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மையாரோ அல்லது திரு ராகுல்ஜி அவர்களோ அது மாதிரி அவங்க பர்சனலாக அதை எடுத்துக்கல. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னாரை பிடிக்கும், இன்னாரை பிடிக்காது, அது மாதிரி வந்த வதந்திகளில் எந்த உண்மையும் கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சருடைய உடல்நலம் விசாரிக்க. அப்போது வரிசையாக போய் நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்க்குறதுக்காகவே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கலைஞரை பார்க்கணும், அப்புறம் பேராசிரியரை பார்க்கணும், மற்ற கட்சி தலைவரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு என்ன கட்டாயம் இருக்குது? அப்படி பார்த்தா தான் அது அரசியல் இருக்கும். சப்போஸ் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்துட்டு உடனே போய் கலைஞரை பார்த்துட்டு இப்படியெல்லாம் போயிருந்தால் அவர் அரசியல் பண்ண வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அவர் அரசியல் பண்ணுறதுக்காக வரல, அவர் பார்க்குறது உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற முதலமைச்சர் மன்மோகன் ஜெயலலிதா அவர்களை பார்க்க வந்தார், பார்த்தாரு, போயிட்டார். அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம். இதில் நான் மகன் ராமச்சந்திரன் அருணாயில் போட்டி போடும்போது மிக குறைவான ஓட்டு, 1000 ஓட்டில் தான் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தாப்புல. அதில் திமுக நண்பர்கள் எல்லோரும் நல்லா தான் வேலை பார்த்தாங்க. ஒரு சில பேர் தனிப்பட்ட விரோதமோ அல்லது சீட்டு கேட்டு கிடைக்கலையோ அந்த மாதிரி யாருக்கிற 1-2 பேர் எதிர்த்தோ அல்லது ஆதரிக்காமலோ அல்லது முழுமையாக வேலை பார்க்காமலோ யாராவது 1-2 பேர் இருந்திருக்கலாம். 99% வேலை பார்க்குற போது ஒருத்தரோ 2 பேரோ சரியாக வேலை பார்க்காம இருந்திருக்கலாம். அதுக்கு ஸ்டாலினுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, கலைஞருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ அதில் வெற்றி தோல்வியில் அதுதான் முழு காரணம்னு கிடையாது. 2 பேர் எடுத்து வேலை பார்த்ததுனாலே போச்சுன்னு கிடையாது. ஒருவேளை இந்த 2-3 பேரும் சரியாக வேலை பார்த்துருந்தா அது 1000-500 ஓட்டு மேனேஜ் ஆகி ஜெயிக்கவும் வாய்ப்பாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த குறைபாடுகள் தேர்தல் நேரத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இது திமுகவோட உறவை பாதிக்கிறதுக்கோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்களோடு இருக்கிற நட்பையோ உறவையோ பாதிக்கிறதுக்கோ இந்த வெற்றியோ தோல்வியோ எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. கூட்டணி தேர்தல் நேரத்தில் ஒன்றாக செயல்பட, இணைந்து செயல்பட, பொது பிரச்சனைகளில் இணைந்து செயல்பட, தேர்தல் நேரம் ஷீட் ஷேரிங் வச்சுக்க, இதுக்கு தான் கூட்டணியை தவிர செல்வி ஜெயலலிதா அவருடைய உடல்நலத்துக்கு நாங்கள் கூட்டணி போடலை. ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார். திமுகவின் சார்பிலையோ அவர் கருத்தையோ அவர் சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் அவர் கருத்தை சொல்கிறார். காங்கிரஸ் சார்பில் எது சரின்னு நான் நினைக்கிறோன்னு என் கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில், அதுவும் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட சென்சிட்டிவான முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி சொல்லாமல் இருக்கிறதுனாலேயே 2 கட்சிக்கு இடையில் 2 கருத்துகள் வேணால் முரண்படலாமே தவிர 2 கட்சிகளுக்கு இடையில் அது முரண்பாடு இருக்குன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
சசிகலா புஷ்பாங்கிற அந்த அம்மா வந்து இப்போ அதிமுகவில் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. கட்சியை விட்டு நீக்கின பிறகு ஒரு இந்திய நாட்டினுடைய பிரஜை, தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனில் ஒருத்தர், அல்லது கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதுனால ஏற்பட்ட கோபமோ விரோதமோ ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கவும் கிடையாது. அவங்க சொல்கிற கோபத்திலையோ தாபத்திலையோ வருத்தத்திலையோ நீக்கப்பட்ட எரிச்சல்லையோ ஏதோ பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த கருத்துக்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சர் சசிகலா முதலமைச்சராக வரணுமா, யார் முதலமைச்சராக வரணும், யார் மாற்று முதலமைச்சர்லாம், முதலமைச்சர் இருக்கிற நாற்காலியில் ஆள் உட்கார்ந்துருக்கிற போது நாற்காலியில் உட்காரத்தை பற்றி ஏன் பேசணும்? ஏற்கனவே முதலமைச்சர் இருக்காங்க, இப்போ செயல்பட்டுருக்க அரசாங்கம். இப்போ அடுத்த முதலமைச்சரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை, அவசியமும் இல்லை. இதெல்லாம் முற்றிலும் சம்பந்தம் இல்லாத கட்டுக்கதைகள். அதிமுக கட்சிக்குள்ளே என்ன நடக்குது? நான் அதிமுக இல்லை, இப்போ நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அதிமுகவுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, கட்சிக்குள்ளே என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு வேலை தேவையானால் யாரை எதில் போடணும், என்ன பொறுப்பில் போட்டுக்கணும், இதெல்லாம் வந்து அதிமுக முடிவு செய்ய வேண்டியதை தவிர காங்கிரஸ் தலைவராக நான் அதிமுகவுக்கு யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் அதுக்காக நான் சந்தித்து அதிமுக கட்சி எப்படி நடத்தணும், ஆட்சி எப்படி நடத்தணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் அந்த கட்சியும் இப்போ கிடையாது. நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவ்வளோதான். நான் வந்து அவரை சந்தித்தேன், இவரை சந்தித்தேன், அதெல்லாம் வந்து அப்பட்டமான கட்டுக்கதைகள். அரசியல் சட்டப்படி பன்னீர்செல்வத்திற்கு ஆளுநர் அவர் நியமித்திருப்பது தொடர்ந்து அரசாங்கம் செயல்படுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். அதனால இது வரவேற்புக்குரியதான்.